பாப்போம் எப்படி ஸ்கிரீன் தெரியறதா. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல விசேஷிய விசேஷணம் படிச்சோம். தட் இஸ் விசேஷிய விசேஷண விசேஷண விசேஷிய விசேஷண பாவம் அப்படின்னு படிச்சோம். விசேஷணம் இஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்றது, ஏதோ ஒரு வகையில ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான் நம்ம ஜெனரலா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ற விசேஷணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேர்டு, எந்த ஒரு நவுன், விசேஷணம் ஐ மீன் ஒன்லி நவுன், எந்த நவுனா இருந்தாலும் இன்னொரு நவுனோட அதே லிங்க, இன்னொரு நவுன் இருக்கு அதே லிங்கத்திலையும் அதே விபக்தி அதே வச்சனம்ல இன்னொரு பதம் இருந்ததுன்னா அந்த ரெண்டு வேர்டுக்கும் நடுவுல விசேஷிய விசேஷண பாவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அது டிஸ்கிரைப் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது இல்ல. டிஸ்கிரைப்னா நம்ம சொல்ற டிஸ்கிரிப்ஷன், அது அழகா இருக்கு, நெட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, அந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. It can be any word. If there are two words with the same lingam, same vibhakti and same vachanam. புல்லிங்கம்னா புல்லிங்கம் பிரதாபக்தி ஏகவச்சனம், ஸ்ரீலிங்கம்னா ஸ்ரீலிங்கம் பிரதாபக்தி ஏகவச்சனம். நவுனும் இன்னொரு பதம், ஒரு நவுனை தவிர இன்னொரு பதம், ரெண்டு பதம் ஒரே லிங்கம் ஒரே விபக்தி ஒரே வச்சனம்ல இருக்குமே ஆனால் அந்த ரெண்டு பதத்துல ஒரு பதத்தை விசேஷணமாவும் ஒரு பதத்தை விசேஷியம் அப்படின்னு சொல்லுவோம். எது விசேஷனம் எது விசேஷியம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. உத்தமஹா பாலகஹான்னு சொல்லலாம், பாலகஹா உத்தமஹான்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் உத்தமஹாங்கிறது தான் விசேஷனம். பாலகஹா இஸ் ஆல்வேஸ் விசேஷியம். விசேஷணத்தை விசேஷியத்துக்கு முன்னாடிதான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சஹா பாலகஹான்னு சொல்லலாம், பாலகஹா சஹா அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. எந்த கேஸா இருந்தாலும் பாலகஹாங்கிறது தான் விசேஷியம், சஹாங்கிறது விசேஷனம். ஏன்னா அந்த பாலகஹாக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சஹான்னு போடுறோம். அதனால விசேஷியம் எது விசேஷனம் எது, இட் கேன் பி பிளேஸ்ட் எனிவேர், எங்க வேணா இருக்கலாம். ஸ்லோகத்துல எந்த ஸ்லோகத்துல வேணா, ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் பாதத்துல விசேஷனம் இருக்கலாம், நாலாவது பாதத்துல விசேஷியம் இருக்கலாம், அந்த மாதிரி எங்க வேணா இருக்கலாம். ஆனா ஒரே லிங்கம் ஒரே விபக்தி ஒரே வச்சனம்ல ரெண்டு பதம் இருந்ததுன்னா அதுல ஒரு பதம் விசேஷனம். ஒரே ஒரு விசேஷனம் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. A noun can have n number of விசேஷனம்ஸ், n number of adjectives. எத்தனை வேணா அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம், எவ்வளவு வேணா அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம் தாராளமா. ஆனா எல்லாமே எங்க வேணா பிளேஸும் பண்ணிக்கலாம், எங்க வேணா ஸ்கேட்டர்டா பிளேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணா அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம். நம்மளோட வேலையே ஸ்லோகம் படிக்கும் பொழுது குரூப் பண்ணுவோம் வேர்ட்ஸ் எல்லாம். வில் ட்ரை டு குரூப். பிரதமா பக்தியில என்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தித்யா விபக்தியில என்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, திருத்தியால என்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பிரத்யம் இருக்கு, இந்த மாதிரி குரூப் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் இது விசேஷ விசேஷனம், இது இதோட விசேஷனம் அப்படிங்கிறதுலாம். சோ இந்த விசேஷணத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு அப்ளை பண்ணிருக்க மாதிரி இருக்கு இந்த லெசன்ல. அத நம்ம பார்ப்போம். द्वाविंशः पाठः, द्वाविंशः पाठः அந்த டைட்டில்லையே விசேஷ விசேஷண பாவம் இருக்கு. பாடஹ அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ द्वाविंशஹனா 20 அப்படின்னு சொன்னா 22 அப்படின்னு அர்த்தம். ஏகவிம்சதிஹி द्वाविंशतिஹின்னு சொன்னா அது 22. द्वाविंशः அப்படின்னு சொன்னா 22nd அப்படின்னு அர்த்தம், 22வது அப்படின்னு. அந்த 22வதுன்னு சொல்றோம் இல்லையா, ஆர்டினல் நம்பரா சொல்லும் பொழுது द्वाविंशः पाठः. சோ இதுவும் இந்த द्वाविंशஹங்கிறது ஒரு விசேஷனம் தான். ஏன்னா பாடஹங்கிறது பிரதாபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்துல இருக்கு. அதே மாதிரி द्वाविंशஹங்கிறதும் பிரதாபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்துல இருக்கு. இதே ஸ்ரீலிங்கமா இருந்தா இது வேற மாதிரி மாறும், द्वाविंशा அப்படின்னு மாறும். அதனால இது விசேஷனம் தான். ஆக்சுவலி எல்லா லெசன்லயுமே அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, பிரதமோத்தியாயஹான்னு சொல்றோம், பிரதமஹ அத்தியாயஹ, த்விதீயஹ அத்தியாயஹ, திருத்தீயஹ அத்தியாயஹ, இது எல்லாமே விசேஷனம் தான். ஏன்னா அத்தியாயஹ புல்லிங்கம்ல இருக்கிறதுனால பிரதமஹான்னு இருக்கு. அதுவே ஸ்ரீலிங்கத்துல இருந்ததுன்னா இப்ப திதி சொல்றோம், திதி ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, திதிங்கிறது ஸ்ரீலிங்கம். சோ இது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால பிரதமா த்விதீயா
திருத்தியா, சதுர்த்தி, பஞ்சமி அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்திரீலிங்கத்துல சொல்லுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிரதம அப்படின்னு தமிழ்ல சொல்றது யூஸ்வலாவே நிறைய நம்ம இந்த ஐல முடிகிற பதங்கள் எல்லாமே நம்ம சம்ஸ்கிருதத்துல வரும்போது ஆணுதான் ஆகும். பிரதம அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஆக்சுவலி பிரதமா திதி, த்விதியா திதி. இன்னைக்கு என்ன திதினா த்விதிய, திருத்திய அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் த்விதியா, திருத்தியா. சதுர்த்தி ஈகாராந்தம், சதுர்த்தியில இருந்து ஈகாராந்தம் ஆயிடும் அது. சதுர்த்தி, பஞ்சமி. ஏன்னா திதி ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால அந்த திதிய குறிக்கிற இந்த பிரதமா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் நம்ம வந்து ஸ்திரீலிங்கத்துல யூஸ் பண்றோம். புரியுதா? சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி. ஆனா இதே பகவத்கீதா எடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமஹ அத்தியாயः, த்விதீயः அத்தியாயः, திருத்தீயः அத்தியாயः, சதுர்த்தः அத்தியாயः, பஞ்சமஹ அத்தியாயः, ஷஷ்டः அத்தியாயः, சப்தமஹ அத்தியாயः, அஷ்டமஹ அத்தியாயः அப்படின்னு தான் இருக்கும். அஷ்டமி அப்படின்னு இருக்காது. அஷ்டமி அத்தியாயஹான்னு கிடையாது, சப்தமி அத்தியாயஹான்னு கிடையாது. பிகாஸ் அத்தியாயஹ இஸ் புல்லிங்கம். அதனால திஸ் பிரதமா த்விதீயா ஆல்சோ ஃபாலோஸ் புல்லிங்கம். அதுவும் புல்லிங்கம் ஏகவச்சனமா அப்படி போடுறோம். ஸோ அதனால லிங்கம், விபக்தி, வச்சனம் மூணுமே நவுனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எந்த வார்த்தையுமே அதுக்கு வந்து விசேஷனம் தான். அந்த விசேஷனம் இருக்க பட்சத்துலதான் the noun gets the டைட்டில் விசேஷியம். இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் நாமபதம். விசேஷனம் எதுவுமே இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா அதுக்கு விசேஷியம்னு பேரு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நவுன். இட்ஸ் கேவலம் ஏகம் நாமபதம் பவதி. तो नामपदस्य यत्किञ्चित् विशेषणम् अस्ति चेत् तर्हि नामपदस्य नाम विशेष्यम् इति भवति. 22 पाठः. शुकः. शुकः अर्थं தெரியும் இல்லையா? किमिति प्रायेण अतीव तस्मात्. किमिति அப்படின்னா ஒரு பிரश्नार्थकம் சப்தம். இது எதுக்கு, என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு ஜெனரல் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு வேர்டு கிமிதி. பிராயேண அப்படின்னா மோஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். பிராயேண இட்ஸ் an adjective, சாரி இட்ஸ் an அவ்யயம். பிராயேணங்கிறது ஒரு அவ்யயம், மீனிங் மோஸ்ட்லி அப்படிங்கிற அர்த்தத்துல. பிராயேண அப்படின்னா மோஸ்ட்லி, மோர் ஆர் லெஸ். எப்பயுமே இந்த மோஸ்ட்லி அதாவது எக்ஸாக்டா இல்லாத பட்சத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மோஸ்ட்லி அப்படித்தான் அப்படின்னா அந்த மாதிரி பிராயண. அதீவ, அதீவ ருச்சிகரம் அஸ்தி, போஜனம் அதீவ ருச்சிகரம் அஸ்தி, அதீவ சமீச்சீனம் அஸ்தி. ரொம்ப, வெரி அப்படின்னு தமிழ்ல சொன்னா வெரி வெரி பியூட்டிஃபுல், அந்த மாதிரி அதீவ சுந்தரம் அஸ்தி. ஸோ அதீவ இஸ் ஆல்சோ அவ்யயம். தஸ்மாத், தஸ்மாத்துங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன விபக்தி சொல்லுங்க பார்க்கலாம். தஸ்மாத் என்ன சப்தத்துல வருது? தஸ்மாத் பஞ்சசப்தம் புல்லிங்கம், பஞ்சமி பஞ்சமி விபக்தி. புல்லிங்கம், பஞ்சமி விபக்தி. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இதுக்கு? தஸ்மாத் அதில் இருந்து, அவனிடம் இருந்து அப்படின்னா, அவனிடம் இருந்து அப்படிங்கிற அர்த்தம் இது. இப்போதைக்கு நம்ம அப்படியே வச்சுப்போம். பட் சம்டைம்ஸ் திஸ் பஞ்சமி விபக்தி இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் a different context. இங்க எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம வந்து பாடம் படிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பஞ்சரே பத்தஹ திஷ்ட, பத்தஸ் திஷ்டதி. நான் சொல்லவே வேண்டாம், பத்தஸ் திஷ்டதி. இப்ப உங்களுக்கே புரியணும். அயம் சுகஹா பஞ்சரே. பஞ்சரம் அப்படின்னா கூடு அப்படின்னு அர்த்தம். இந்த கூடுன்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சரம்னா அதுக்கு என்ன சொல்றது? பஞ்சரேங்கிறது சப்த விபக்தியில இருக்குது. கூண்டு, கூண்டு, கூண்டுல. பத்த திஷ்டதி. சந்தி பிரிங்கோ. பத்தஹ திஷ்டதி. திஷ்டதி. பத்தஹ திஷ்டதி. பத்தஹனா கட்டப்பட்டதாக இருக்கிறது. பந்தனம் சொல்றோம் இல்லையா, கட்டப்பட்டதாக இருக்கிறது. இங்க கட்டனா கட்டு போட்டு கட்டிருக்கிறது அப்படின்னு இல்ல, அடைச்சு வச்சிருக்குங்கிற அர்த்தத்துல. பஞ்சரே பத்தஹா திஷ்டதி, அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. திஷ்டதினா இங்க நிக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. திஷ்டதிங்கிறதுக்கு வந்து ஜெனரலா அஸ்தி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் யூஸ் பண்ணுவா. அதனால திஷ்டதினா நின்று இருக்கு, ஸ்டாண்ட் அப்படிங்கிற அர்த்தம் தான் அப்படின்னு அவசியம் இல்லை. திஷ்டதி கேன் ஆல்சோ மீன் அஸ்தி. சோ அயம் சுகாஹா, இந்த கிளி
பஞ்சரே கூண்டுல அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. பத்தஹா திஷ்டதி, பத்தஸ் திஷ்டதி. பஞ்சரம் லோகஸ்ய ஷலாகாபிஹி நிர்மிதம். பஞ்சரம் லோகஸ்ய, அப்படின்னா அயன் அப்படின்னு அர்த்தம், இரும்பு. ஷலாகா அப்படின்னா கம்பிகள், கம்பி அப்படின்னு அர்த்தம். ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுல, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா ஸ்லோகம், குரு ஸ்லோகம் இருக்கு. ஷலாக்கான குச்சி, கம்பி. இந்த இடத்துல கம்பி அப்படின்னு அர்த்தம். சோ லோகஸ்ய ஷலாகாபிஹி நிர்மிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்மிதம் அப்படின்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆர் இட் இஸ் மேட் அப்படின்னு அர்த்தம். பஞ்சரம் நிர்மிதம், பஞ்சரம் நிர்மிதம் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டது, இரும்பினுடைய கம்பிகளால் செய்யப்பட்டது. லோகஸ்ய ஷலாகாபிஹி நிர்மிதம். கிமிதி சுகாஹா பஞ்சரே பத்யந்தே. கிமர்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கா. சுகாஹா பஞ்சரே பத்யந்தே கிமிதி அப்படின்னு அப்படி எடுத்துக்கணும். கொஸ்டினை முன்னாடி நான் சொன்ன ஆர்டரே கிடையாது நமக்கு, எங்க வேணா எப்படி வேணா போட்டுக்கலாம் நம்ம. சுகாஹா பஞ்சரே பத்யந்தே கிமிதி, கிமர்த்தம், ஏன் எதற்காக? பஞ்சரே பத்யந்தே, பத்யந்தே பத்யதே கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு இது வந்து கர்மணி பிரயோகத்துல பண்ணியிருக்கா. தட் இஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. நம்ம அதை பத்தி அப்புறமா பார்த்துக்கலாம். பத்யந்தே அப்படின்னு. சுகாஹா கலு சிக்ஷ்யமானாஹ ஸ்புடம் பாஷந்தே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் பை பார்ட்டா நான் சொல்றேன். சுகாஹா அது அர்த்தம் புரியும். சுகாஹா ஸ்புடம் பாஷந்தே அது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் சென்டென்ஸ் எப்பயுமே கொஞ்சம் 3 வார்த்தைக்கு மேல இருந்ததுன்னா 2 வார்த்தையோ 3 கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்ட் பை பார்ட்டா நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அர்த்தம் வந்து பெட்டரா புரியும் எப்பயுமே. சோ சுகாஹா ஸ்புடம் பாஷந்தே. ஸ்புடம் அப்படின்னா நல்ல தெளிவா பேசுகின்றன. சுகாஹா ஸ்புடம் பாஷந்தே. ஆத்மநேபதி தாத்து பாஷதே பாஷேதே பாஷந்தே, வந்ததே வந்தேதே வந்தந்தே மாதிரி. சுகாஹா ஸ்புடம் பாஷந்தே. எப்படிப்பட்ட சுக்கு தானே அப்படி பேசும். அது கிளி வந்து பறந்து வந்து இன்னைக்கு நம்ம வாசல்ல ஒரு கிளி உட்காந்துருக்கு அப்படின்னா தானே பேச ஆரம்பிச்சுடுமா? ட்ரைனிங் கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது. அதனால சிக்ஷ்யமானாஹா சுகாஹா ஸ்புடம் பாஷந்தே. சிக்ஷ்யமானாஹா இது வந்து ஒரு வகையான பிரத்யம். இந்த பிரத்யத்துக்குள்ள நான் வந்து போகிறதுக்கு இப்ப விரும்பல, அர்த்தம் மட்டும் சொல்றேன் நானு. those parrots which are being taught அப்படின்னு அர்த்தம். அதாவது சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கிளிகள் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா சொன்னா சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கிளிகள் ஸ்புடம் பாஷந்தே. சோ this is also விசேஷனம். சிக்ஷ்யமானாஹாங்கிறது வந்து சுகாஹா பாருங்கோ, சுகாஹா சிக்ஷ்யமானாஹா ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? பிரதம பக்தி பகுவச்சனம்ல இருக்கு. அதனால இதுவும் ஒரு விசேஷனம் தான். சிக்ஷ்யமா இப்படி எடுத்துக்கணும். நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் நான் ஆர்டரை வந்து எப்படி வேணா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். நார்மல் வாக்கியம் எழுதும் போதும் சரி, இல்ல ஸ்லோகங்கள் எழுதும் போதும் சரி, நம்ம இஷ்டம்தான். எப்படி வேணா வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டுக்கலாம். ஆனா அதுக்கான விபக்தியை கரெக்டா கொடுத்துடணும். வித்யாலயம் பாலகா கச்சதின்னு சொல்லலாம், பாலகா கச்சதி வித்யாலயம்னு சொல்லலாம், வித்யாலயம் கச்சதி பாலகா எப்படி வேணா சொல்லிக்கலாம் நம்ம. ஆனா அதுக்கான வித்யாலயம்னா அதுக்குள்ள த்விதியா விபக்தியை கரெக்டா கொடுத்தணும். பாலகானா அதுக்கு கர்த்திருப்பதத்துக்குள்ள பிரதம பக்தியை கரெக்டா கொடுத்தணும். அந்த மாதிரி சிக்ஷ்யமானாஹா சுகாஹா ஸ்புடம் பாஷந்தே அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆர்டரை கொஞ்சம் இது விசேஷனம் தூக்கி முன்னாடி போட்டுட்டோம்னா சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கிளிகள் நன்றாக பேசுகின்றன அப்படின்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இந்த சிக்ஷ்யமானாஹாங்கிறத பதத்துக்குள்ள டீடைல்ஸ் மட்டும் நான் இப்ப போகல. உங்களுக்கே ஒரு காலத்துல புரியும் அது எப்படி அதை டிரைவ் பண்றது அப்படிங்கிறது. சோ இந்த கலு அப்படிங்கிறது வந்து ஒரு அவ்யயம் இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு. சோ சொல்லிக் கொடுக்கப்படுற கிளிகள் வந்து நன்னா பேசும் இல்லையா? அத்தஹா சுகான் கிரஹீத்வா ஜனாஹா பஞ்சரே ஸ்தாபயந்தி சிக்ஷயந்தி ச. ஸ்கிரீன் தெரியுறதா? அத்தஹா அத்தஹான நம்ம படிச்சிருக்கோம் அவ்யயம்ல.
அதஹா அதனால், அதஹானா அதனால், சுகான்னு கிரஹீத்வா கிளிகளை பிடித்து, கிரஹீத்வா கிரஹீத்வா என்ன பிரத்யம்? கிரஹீத்வா. நீங்க தாத்துலா தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் என்ன பிரத்யம்னாவது ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து நம்ம கேட்கணும். கிரஹீத்வா, பட்டித்வா, லிகித்வா, கிரஹீத்வான பிடிச்சுண்டு அப்படின்னு அர்த்தம். having caught the parrot, ஜனாஹா கிம் குர்வந்தி பஞ்சரே ஸ்தாபயந்தி சிக்ஷயந்தி, சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கிளிகள் நன்றாக பேசும் இல்லையா, அதனால சுகான்னு கிரஹீத்வா கிளிகளை வந்து பிடிச்சுண்டு, ஜனாஹா மக்கள், பஞ்சரே ஸ்தாபயந்தி கூண்டுல ஸ்தாபயந்தினா வைக்கிறார்கள், இங்க அடைச்சுட்டு, சிக்ஷயந்தி சொல்லியும் கொடுப்பா. டீச், சிக்ஷயதி அண்ட் டீச் ஆல்சோ. இது வரைக்கும் புரியறதா? ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நீங்க ஏதாவது கேட்கணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். then and there, you don't have to wait. நான் கேளுங்க சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் இல்லைன்னா போயிட்டே இருக்கேன். நீங்க டவுட் கேட்கலன்னா நான் வந்து அக்ரே கச்சாமியா. சுகானாம் ரூபம் அபி ருச்சிரம், அர்த்தம் புரியறதா? ருச்சிரம் அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். சுகானாம் ரூபம் அபி ருச்சிரம், அதனுடைய ரூபம் அப்படின்னா அதனுடைய என்ன சொல்றது, சரீரம் அப்படின்னு வச்சுக்கோமே, அதுவும் அழகுதான். அதோட ரூபமும் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்வரூபம் அப்படின்னா அதனுடைய உருவம் அப்படி வச்சுப்போம், அதோட உருவமும் ரொம்ப அழகு. சுகானாம் ரூபம் அபி ருச்சிரம், தேஷாம் பக்ஷௌ ஹரிதௌ. இங்க பாருங்க, சுகானாம் ரூபம் ருச்சிரம், பக்ஷௌ ஹரிதௌ. புரியறதா இதெல்லாம்? ரூபம் சுந்தரம் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா ருச்சிரம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. சுகானாம் ரூபம் சுந்தரம் அப்படின்னு, ரூபம் நபும்சகம்ங்கிறதுனால ருச்சிரம். தேஷாம் கேஷாம் சுகானாம் பக்ஷௌ ஹரிதௌ. பக்ஷனா அந்த ரெக்கைன்னு அர்த்தம். ரெண்டு ரெக்கை இருக்கும் இல்லையோ, ரெண்டு சைட்ல ரெண்டு ரெக்கை இருக்கு. அது ரெண்டும் ஹரித அப்படின்னா கிரீன் அப்படின்னு அர்த்தம். ஹரிதன்னா கிரீன் அப்படின்னு அர்த்தம். சோ ரெண்டு பக்ஷௌ ஹரிதௌ. புரியறதா? எது விசேஷனம் எது விசேஷம்? பட்சௌ ஹரிதௌ விசேஷம், ஹரிதௌ விசேஷனம். ஹரிதௌ விசேஷனம், பக்ஷௌ விசேஷம். அதே மாதிரி ருச்சிரம்ங்கிறது விசேஷனம், ரூபம்ங்கிறது விசேஷம். அப்புறம் இன்னும் பாருங்க, சஞ்சுஷ்ச லோஹிதா. சஞ்சுஷ்ச சந்தி பிரிச்சேன்னா சஞ்சுஹு ச லோஹிதா. லோஹிதான செகப்புன்னு அர்த்தம். சஞ்சுஹு என்ன பதம் சொல்லுங்க? சஞ்சுஹு பத விவரணம் சொல்லுங்க. உகாராந்த பதம் புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? சஞ்சுஹு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ஆவணி ஒண்ணு கொடுத்திருந்தீங்க இல்லையா, அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா உகாராந்த ஸ்திரீலிங்கத்துல தேனு சஞ்சு ரஜ்ஜு இந்த 3 சப்தம் தான் கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. பாக்கி எல்லாம் மேக்சிமம் உகாராந்த புல்லிங்க சப்தாஸ் தான். உகாராந்த ஸ்ரீலிங்க தேனு சப்தம் மாதிரி இந்த சஞ்சு சப்தம் அண்ட் ரஜ்ஜு. ரஜ்ஜுனா ரோப் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 சப்தம் தான் ஸ்ரீலிங்கத்துல நான் கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. சோ சஞ்சுஹு அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம், பிரதமா விபக்தி. ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதனால லோஹிதா ரெட். சோ அதோட பீக்கும் வந்து பீக், சஞ்சுனா பீக் அப்படின்னு அர்த்தம். அதோட மூக்கு வந்து ரெட் கலர். சோ சஞ்சுஹு ஸ்ரீலிங்கம்னால லோஹிதான்னு ஸ்ரீலிங்க விசேஷனம். புரியறதா? லோஹிதா சஞ்சுஹு அப்படின்னு நம்ம படிச்சோம்னா ரெட் கலர் பீக். த பீக் இஸ் ரெட் அப்படின்னு சொல்றா இவா. நம்ம ரெட் பீக் அப்படின்னு எப்படி சொன்னாலும் அந்த ரெட் தான் விசேஷனம். சோ லோஹிதா சஞ்சுஹு. அப்புறம் கேச்சன சுகாஹா சித்திரவர்ணாக சந்தி. சித்ராவர்ணாக கிடையாது, இட் இஸ் ராங். It's a printing mistake. It is சித்திரவர்ணாக. சித்திரவர்ணாகனா கலர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். கலர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மல்டி கலர்ஸ். சித்திரவர்ணாகனா மல்டி கலர்ஸ் ஆர் கலர்ஃபுல். சோ கேச்சன சுகாஹா. இந்த கேச்சன அப்படிங்கிறதும் நம்ம வந்து இது ஒரு பிரத்யம் தான். இனிமேதான் நம்ம படிப்போம். இந்த
அதாவது 10 கிளி வந்து கலர்ஃபுல், 20 கிளி கலர்ஃபுல், இல்ல 100 கிளி கலர்ஃபுல், இல்ல 1000 கிளி கலர்ஃபுல்னு நம்ம வந்து எக்ஸாக்டா நம்பர்ல சொல்ல முடியாது. எவ்வளவு கிளி கலர்ஃபுல்லா இருக்கும், தட் இஸ் மல்டி கலர்டா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாத இடத்துல இந்த சித்துச்சன அப்படிங்கிற ஒரு பிரயோகம் யூஸ் பண்ணுவோம் கிம் சப்தத்தோட சேர்ந்து. சோ கேச்சன அப்படின்னு சொல்லிட்டா சில பல கிளிகள் அப்படின்ற அர்த்தத்துல யூஸ் ஆகும் இது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமா, அது ரொம்ப சின்ன விஷயம் தான், ஒரு 1 hourல சொல்லிடலாம் எப்படி அப்படின்ட்டு. இதுக்கு வந்து கிம் சப்தம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த பிரச்சனையும் படிக்கிறதுக்கு நம்ம. சோ கேச்சன சுகாஹா சித்திரவர்ணாஹா மல்டி கலர்டா இருக்கின்றன, தே அதீவ மனோகராக. பாருங்க, இந்த ஒரு பாராகிராஃப்ல மட்டும் நல்ல கம்ப்ளீட்டா விசேஷம் நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்க. ரூபம் ருச்சிரம் பக்ஷௌ ஹரிதௌ சஞ்சுஹு லோஹிதா சுகாஹா சித்திரவர்ணாஹா தே மனோகராஹா. இந்த தே மனோகராகான்னு சொல்ற இடத்துல வந்து தே பிகம்ஸ் விசேஷம் அண்ட் மனோகராகா பிகம்ஸ் விசேஷனம். இந்த இடத்துல நான் சுகாஹாவை நீங்க விசேஷம்னு சொல்லுவோம். அந்த வாக்கியத்துல நமக்கு எது அந்த இருக்க அந்த 2-3 வேர்ட்ஸுக்குள்ளதான் விசேஷனம் எதுன்னு முடிவு பண்ணணுமே ஒழிஞ்சு இன்னொரு வாக்கியத்துல இருந்து இழுத்து வந்து ஒட்ட வச்சு அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தே அதீவ மனோகராகாங்கிறது இந்த அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல சுகாஹா சித்திரவர்ணாகா சந்தி. இந்த இடத்துல சுகாஹாங்கிறது விசேஷம், சித்திரவர்ணாகாங்கிறது விசேஷனம். இந்த சுகாவை எடுத்து இங்க நான் ஒட்ட வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தே அதீவ மனோகராக, அதீவங்கிறது வந்து தே ஆர் வெரி பியூட்டிஃபுல், மனோகராகனா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். தே ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். தே அதீவ மனோகராக. சோ தே மனோகராக அப்படிங்கும் பொழுது இந்த தே தான் பிகம்ஸ் விசேஷம் ஹியர் அண்ட் மனோகராக பிகம்ஸ் விசேஷனம். புரியுறதா? இந்த இடத்துல வந்து நான் சுகாஹாவை தான் விசேஷம் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் அதோட முடிஞ்சு போயிடுது. கேச்சன சுகாஹா சித்திரவர்ணாகா சந்திங்கிறது அதோட முடிஞ்சு போயிடுது, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அங்க இருக்க வேர்ட்ஸை வச்சுட்டுதான் நம்ம எது விசேஷம் எது விசேஷனம் அப்படின்னு முடிவு பண்ணணும். சோ பாருங்க, வெரி எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் விசேஷம் அண்ட் விசேஷனம் இன் திஸ் பேராகிராஃப் பர்టిక్యులர்லி. அதீவம் சுஜாதா பகினி, அதீவங்கிறதும் விசேஷனம் தானே இல்லையா? அதீவங்கிறது வந்து ஒரு அவ்யயம். அதீவ இஸ் an அவ்யயம். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெரிக்கு யூஸ் பண்ற ஒரு அவ்யய பதம் அது. சோ அவ்யயம்ங்கிறதுனால அதை வந்து நம்ம விசேஷனம் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். விசேஷனம் இஸ் ஒன்லி ஃபார் நவுன்ஸ். அவ்யயம் எல்லாம் இதுல வந்து கழிச்சிடணும், நம்ம அதை வந்து கண்டுக்கவே கூடாது. ஹலோ, நமஸ்தே மேம். சொல்லுங்க பஞ்சு. அப்ப அந்த அதீவத்தை மனோகராவோட சேர்க்காம ஏன் தேவோட சேர்த்திருக்காங்க? தேங்கிறது விசேஷம் தான். அத சந்தி பண்ணிருக்கா எங்க விட அது சேர்க்கல, தனி பதமா தான் இருக்கு. அதீவங்கிறது தனியா தான் எழுதியிருக்கா, எது கூடயும் சேர்க்க கூடாது. அத ஏன் சேர்க்கணும்? சந்தி பண்ணி எழுதியிருக்கா, அவ்வளவுதான். சந்தி வந்து எந்த 2 பக்கத்துல 2 பதம் இருந்தா சந்தியோட ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சந்தி பண்ணிட்டு போறோம். தே அதீவ மனோகராக. இந்த வந்து பூர்வ ரூப சந்தின்னு ஒண்ணு நம்ம இதுல விசர்க சந்தி பண்ணும் போது சொன்னேன் இல்லையா, அங்க குணசந்தி பண்ணிட்டு பூர்வ ரூப சந்தி பண்ணினோம். ராமோ அஸ்தி அப்படின்னு பண்ணோம் இல்லையா, அந்த பூர்வ ரூப சந்தி தான். அங்க வந்து ஓ பிளஸ் அ இருக்கும் பொழுது பூர்வ ரூபம் பண்ணினோம். அதே பூர்வ ரூபம் ஏ பிளஸ் அ இருந்தாலும் பண்ணலாம். சோ அந்த ரூல் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இது கூட சேர்த்து அது கூட சேர்த்தெல்லாம் எழுதல. இண்டிபெண்டன்ட் வேர்ட். தேக்கும் அதீவக்கும் நடுவுல சந்தி பண்ணி எழுதியிருக்கா, அவ்வளவுதான். That does not mean that இது கூட சேர்த்து விட்டுருக்கான்னு சொல்ல முடியாது. தே தீவ அப்படின்னு படிக்கும்போது நம்மளுக்கு வேற அதீவ மனோகராவோட தான் மீனிங் எடுத்துக்கணும் நம்ம. அந்த ஆமா, தே மனோகராக அது மட்டும் தான் நமக்கு. அங்க 2 தான் சம்பந்தம், அந்த 2 பதத்துக்கு தான் சம்பந்தம். அதீவங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த விசேஷனத்துக்கும் இந்த அதீவங்கிற பதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிகாஸ் அதீவ இஸ் an விசேஷனம், சாரி இட்ஸ் an அவ்யயம். இட்ஸ் an அவ்யயம். அதனாலதான் அதுக்கு விபக்தி ஒண்ணுமே இல்ல பாருங்க. அது அப்படியே மொட்டையா தனியா அதீவ அப்படிங்கிறது ஒரு அவ்யயம். அப்படியே அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு நார்மலா தே மனோகராக சந்தின்னு போட்டுடலாம் இல்லையா, அதீவ சேர்க்காம? போடலாமே, தாராளமா போடலாம். they are beautiful னு அர்த்தம். இவா சொல்றா அர்த்தம். ஓகே,
நீங்க சொல்றது தே ஆர் பியூட்டிஃபுல். தே மனோகராகான்னு அங்கேயே முடிச்சுட்டாலும் தப்பு கிடையாது. தே மனோகராகா சந்தி அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட். தே அதீவ மனோகராகான்னு சொன்னாலும் கரெக்ட். தே அதீவ மனோகராகா சந்தி அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட். அந்த அஸ்தி சந்தி எல்லாம் வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நம்ம வந்து சில இடத்துல எல்லாம் போடணுங்கிறதே அவசியம் இல்லை, இந்த இடத்துல போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. போலாமா? சுபா பிராயேண, பிராயேண தான் மோஸ்ட்லி பிராயேண அப்படின்றே யூஸ் பண்ணணும். அது ராமேண மாதிரி அது திருத்தியா விபக்தியில இருக்கு அப்படின்னா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க கூடாது. அது அப்படித்தான் யூஸ் பண்ணணும் அந்த அவ்யயம் அப்படின்னு ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ பிராயேண மோஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். இங்க ஆல் ஓடு உடன்லாம் ஒண்ணுமே விபக்தியே வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சில குண்டக்க மண்டக்க அவ்யயம் எல்லாம் இருக்கும். எந்த விபக்தியில வேணா யூஸ் பண்ணலாம், ஆனா அது அவ்யயமா தான் இருக்கும். எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அது நம்ம ரொம்ப டீட்டெயிலா போவாண்டா. இப்போதைக்கு நீங்க வந்து பிராயேண இஸ் அன் அவ்யயம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அப்படிங்கிற அர்த்தம். சோ சுகாஹா பிராயேண உஷ்ணதேசேஷு ஜாயந்தே. ஜாயந்தே அப்படின்னா பிறக்கின்றன, உண்டாகின்றன. இங்க உண்டாகிறதுன்னு சொல்ல முடியாது. ஜாயத்தை ஜனனம் சொல்றோம் இல்லையா, இந்த தாத்துல இருந்துதான் வருது. ஜீன் அப்படி ஜன் அப்படின்னு ஒரு தாத்து, ஜன் அப்படின்னு ஒரு தாத்து. ஜாயத்தே அப்படின்னு அதுக்கு வந்து எப்படி நம்ம கம் தாத்து கச்சதின்னு சொல்றோம், அந்த மாதிரி ஜன் தாத்து பிகம்ஸ் ஜாயத்தே. ஆத்மனைபத தாத்து இது. சோ ஜாயந்தே சுகாஹா குத்ர ஜாயந்தே உஷ்ணதேசேஷு ஜாயந்தே. உஷ்ணதேசா அப்படின்னா ஹாட் பிளேசஸ்ல, ஹாட் கண்ட்ரீஸ், அந்த இடத்துலதான் பிறக்கின்றன. விருக்ஷாணாம் கோட்டரேஷு பாஷாணானாம் சித்ரேஷு வா தே நிவசந்தி. தே நிவசந்தி முதல்ல தே வசந்தி அப்படின்னு சொல்ல. வசதி அப்படின்னா டு லிவ். நிவசதி நிவாஸ் அப்படின்னா சொல்றாங்க. அந்த ஸ்ரீனிவாஸ் சொல்றாங்க. ஸ்ரீ நிவசதி இது ஸ்ரீனிவாசா. அந்த ஸ்ரீ லக்ஷ்மி வந்து வாசம் பண்றா, அதனால ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு பேரு. நிவாஸ் அப்படின்னா வாழுமிடம், அபோர்ட் அப்படின்னு அர்த்தம். சோ தே நிவசந்தி. தே கே சுகாஹா நிவசந்தி. குத்ர நிவசந்தி? விருக்ஷானாம் கோட்டரேஷு. மரங்களுடைய கோட்டரம் அப்படின்னா பொந்துன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, மர பொந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கோட்டரம். கோட்டரேஷு, கோட்டரஹா அப்படின்னு. கோட்டரேஷு விருக்ஷானாம் கோட்டரேஷு மரங்களுடைய பொந்துகளில். பாஷாணானாம் சித்ரேஷு. பாஷாணஹா அப்படின்னா உங்களுக்கே தெரியுமே, பாஷாண கண்டம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கல்லு, பெரிய கல்லு, பாறை. பாஷாணனா பாறை. பாறைகளுடைய சித்ரம் அப்படின்னா ஓட்டைன்னு அர்த்தம். சித்ரம்னா ஓட்டை, கோட்டரம்னா பொந்துன்னு சொல்றது. இந்த கோட்டரம்ங்கிறது வந்து இந்த பொந்து, மரங்கள்ல இருக்க அந்த பொந்துக்கு தான் கோட்டரம்னு ஜெனரலா மீன் பண்றது. சித்ரம்னா ஓட்டை, எனி ஹோல் அப்படின்னு அர்த்தம். சோ பாஷாணானாம் சித்ரேஷு அப்படின்னா பாறைகளுடைய ஓட்டைகளில். வா அப்படின்னா விகல்பார்த்தம்னு சொல்லுவோம். திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லும் பொழுது வா அப்படிங்கிற ஒரு அவ்யயம். வாங்கிறது அவ்யயம் தான். ஜெனரலி மீன்ஸ் எய்தர் ஆர், எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த வா. அகம் அகம் ஜலம் பிபாமி, ஜலம் பிபாமி அல்பாகாரம் வா அல்பாகாரம் வா காதாமி அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒண்ணு தண்ணி குடிச்சுப்பேன், இல்லைன்னா டிஃபன் சாப்பிட்டுப்பேன், அந்த மாதிரி அர்த்தத்துல. எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல இந்த வா அப்படிங்கிற ஒரு அவ்யயம் யூஸ் பண்ணுவா. சோ விருக்ஷானாம் கோட்டரேஷு பாஷாணானாம் சித்ரேஷு வா தே நிவசந்தி. மரத்தோட பொந்துகள்லயோ இல்ல கல்லோட ஓட்டைகள்லயோ வாழ்கின்றன. தே நிவசந்தி. பக்வானி பலானி ஷாலிம் மரீச்சம் ச தே பக்ஷயந்தி. தே பக்ஷயந்தி காதந்தி அப்படின்னு அர்த்தம். பக்ஷயத்தினா காததி. தே பக்ஷயந்தி. கே பக்ஷயந்தி? சுகாஹா பக்ஷயந்தி. கிம் கிம் பக்ஷயந்தி? பக்வானி பலானி. பாத்தீங்களா, பக்வானி பலானி. புரிஞ்சுடுதா? ஒரு நிமிஷம். இந்த ஷாலினா என்ன அர்த்தம் போட்டிருக்கான்னு பாத்துக்கிறேன். நெல் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் பாத்துக்கிறேன். பேடி தான் போட்டிருக்கான். பக்வானி பலானி நல்லா பழுத்த பழங்கள். ஷாலிம், ஷாலினா நெல்லு. ஷாலிம் நெல்லை
மரீச்சம் ஜெனரலா மரீச்சிக்கான்னு நம்ம சொல்றோம், படிச்சோம் இல்லையா? மரீச்சிக்கானா பச்சை மிளகா அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதைத்தான் இவ மரீச்சம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கா, சில்லிஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. மரீச்சம் ச பக்ஷயந்தி. சோ இது எல்லாமே சாப்பிடும், அதனால இங்க வா கிடையாது. சனா சமுச்சயார்த்தம்னு சொல்லுவோம். அண்ட் அப்படிங்கிற அர்த்தம் இந்த ச. They eat ripe fruits or paddy, grains and chilies அப்படிங்கிற அர்த்தத்துல 3. சோ மரீச்சம் பக்வானி பலானி ஷாலிம் ச பக்ஷயந்தி. லவனம் சுகானாம் விஷம். லவனம் சுகானாம் விஷம் புரிஞ்சிருக்கு இல்லையா? சுகானாம் விஷம் லவனம். லவனம்னா உப்புன்னு அர்த்தம். உப்பு வந்து கிளிக்கு விஷமா? அப்படியா? எனக்கு தெரியாது. தஸ்மாத் லவனேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் மா யச்ச சுகேபியஹ. மா யச்ச உங்களுக்கு புரியணும். லவனேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் மா சுகேபியஹ மா யச்ச. அர்த்தம் புரிஞ்சுடுதா? லவனேன மிக்ஸ் பண்ணப்பட்ட பக்ஷ்யத்தை, பக்ஷ்யம் அப்படின்னா பக்ஷித்தும் யோக்கியம், சாப்பிட்றதுக்கு யோக்கியமானது எல்லாமே பக்ஷ்யம்னு அர்த்தம். பக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். லவனேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் சுகேபியஹ கிளிகளுக்கு மா எச்ச. எச்ச தீல வருது. இந்த எச்சங்கிறது என்ன ரூபம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். எச்ச அப்படிங்கிறது எங்க வரும்? லோட் லகார மத்தியம புருஷா ஏகவச்சனம். சோ இங்க வந்து துவம் அப்படிங்கிறது தான் கர்த்திருபதம். துவம் எச்ச அப்படின்னு சொல்லணும். பட் எச்ச அப்படின்னு நமக்கு போட்டதுனால the துவம் is understood here. நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த துவம் தவிர வேற கர்த்திருபதம் இங்க வர முடியாது. சோ துவம் லவனேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் சுகேபியஹா மா எச்ச. கிளிகளுக்கு சுகேபியஹாங்கிறது சதுர்த்தி பகுவச்சனம். கிளிகளுக்கு கொடுக்காத. எச்ச ததாதி எச்சத்தின்னு சொன்னாலே சதுர்த்தி விபக்தி தானே யூஸ் பண்ணுவோம். இங்க சதுர்த்தி பகுவச்சனம் யூஸ் பண்ணிருக்கா. தஸ்மாத் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். தஸ்மாத் சுகானாம் விஷம் லவனம். சுகங்களுக்கு வந்து லவனம் வந்து விஷம். அதனால் உப்புல மிக்ஸ் பண்ணிருக்க எந்த பக்ஷ்யத்தையும் வந்து கிளிகளுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்றா. தஸ்மாத் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லை. அதனால். ஏன் அப்படி யூஸ் பண்ணலாம்? அதனால் ஆல் ஓடு உடன் வந்து நமக்கு திருத்தியா விபக்தி தான். ஆனா காரணத்தை சொல்றதுக்கு வந்து பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இருக்கு. அதாவது சுக்கத்துக்கு கிளிக்கு வந்து உப்பு விஷமா இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு உப்பு போட்ட பக்ஷ்யம் எதுவும் கொடுக்காத அப்படின்னு சொல்ற இல்லையா? அந்த மாதிரி அந்த காரணத்தை சொல்லி நம்ம வந்து சொல்லும் பொழுது பஞ்சமி விபக்தியும் யூஸ் பண்ணிக்கலாம், திருத்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பஞ்சமிக்கு ஒரு அடிஷனலா ஒரு யூசேஜ். திருத்தியாவும் இங்க போட்டாலும் தேன அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. பட் ஹேதவு பஞ்சமி அப்படின்னு சூத்திரம் போட்டிருக்காரு பாணினி மகரிஷி. அதனால ஹேது அப்படின்னா காரணம் அப்படின்னு. காரணத்தை சொல்லும் பொழுது பஞ்சமி விபக்தி. நம்ம பயத்துக்கான காரணம் பஞ்சமியில தற்பாத்து பயம் அனுபவாமி பிரஸ்யதி அப்படின்னு பயத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஜெனரலைஸா அந்த காரணத்தினால நான் வந்து லேட்டா வந்தேன், அந்த காரணத்தினால நான் வந்து பரீட்சை எழுதல, அந்த காரணத்தினால நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது இன்னும் போக போக நமக்கு நல்லா புரியும் உங்களுக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஃப்ரம் அர்த்தம் கிடையாது. இட் இஸ் இன் த சென்ஸ் ஆஃப் ஹேது, காரணத்தை சொல்றதுக்கான பஞ்சமி இது, அந்த பஞ்சமி விபக்தி. சோ தஸ்மாத் அதனால் அப்படின்ற அர்த்தம் தான். நீங்க திருத்தியா ஏன் போடலன்னு சண்டை போடாதீங்க. பிகாஸ் பஞ்சமி இஸ் ஆல்சோ அலவுட். தஸ்மாத் லவனேன மிஸ்ரிதம் உப்பால மிக்ஸ் பண்ணப்பட்ட பக்ஷ்யம். மிஸ்ரிதம் பக்ஷ்யமுக்கும் நடுவுல வந்து நமக்கு விசேஷனம் தான் இருக்கு. மிஸ்ரிதம் பக்ஷ்யம். இந்த மிஸ்ரிதம்ங்கிறது வந்து இக்த பிரத்யம்னு ஒண்ணு படிச்சோம் நம்ம, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு படிச்சு எனக்கே. சோ அதை ஒரு தரம் ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், இக்த பிரத்யம். சோ தட்ஸ் இட். மேடம் இதுல பக்ஷ்யம் மா யச்ச சுகேபியகா இருக்கு இல்லையா? இதுல கொடுக்காதங்கிறதுக்கு எந்த வேர்டு இல்ல? மா மா நெகேட் பண்றதுக்கு. ஓ மாதா நெகேட். மாதா நெகேட் பண்றதுக்கு மா எச்ச. ஆமா. டோன்ட் கிவ். கிவ்க்கு வந்து எச்ச, டோன்ட் கிவ் அப்படின்னா மா எச்ச. ஓகே மேடம், थैंक यू.
டோன்ட் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மா சொல்லல. தேங்க்யூ மேடம். மா எச்ச. ஓகே, ஸோ ஒரு லெசன் ஆயிருக்கு. அப்புறம் இதுல கொஞ்சம் விசேஷனம் கொஞ்சம் தாராளமா யூஸ் பண்ணிருக்கிறவர். வேற ஏதோ ஒரு லெசன் படிக்கணும். ஓகே, வர்ஷா காலஹா. விம்சஹ பாடா 20th லெசன். இப்ப துவாவிம்சஹ பாடா பாப்போம். இப்போ விம்சஹ பாடா இது ஒன்னும் படிக்கல இல்லையா? நம்ம படிச்சுட்டோமா? படிக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கேன் நானு. படிக்கல மேடம், படிக்கல. ஓகே ஓகே ஓகே. விம்சஹ பாடா 20வது பாட்டம், 20th லெசன். ஏன்னா வெறும் 20 அப்படின்னு சொல்லணும்னா விம்சதி தான் 20. ஏகாதச, துவாதச, திரையோதச, சதுர்தச, பஞ்சதச, ஷோடச, சப்ததச, அஷ்டாதச, நவதச, விம்சதிஹி அப்படிங்கிறது தான் 20 ஆக்சுவலி. விம்சஹான்னு சொன்னா 20th 20வது அப்படின்ற அர்த்தம். இதுவும் விசேஷனம் தான். இப்ப நமக்கு வர்ஷா காலஹா தானே நடக்கிறது. வருஷ ருத்து முடிஞ்சு போனா கூட சரி. வர்ஷா காலஹா மழை காலம். பரம், இங்க பரம்ங்கிறது வந்து இவர் ஒரு வேற மாதிரி கான்டெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கார், விச் இஸ் லிட்டில் அன்யூஷுவல். எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதத்துல இந்த பரம் அப்படின்னா ஒரு சிரேஷ்டம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல யூஸ் ஆகும். இல்ல அடுத்தவா அப்படிங்கிற பரஹா, பரஹா அப்படின்னா அதர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நான் பார்த்திருக்கேன். இவர் வந்து அலோன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல யூஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கார். எனக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. இல்ல இப்ப பாக்குற இந்த ஆதுனிகம் சம்ஸ்கிருதம் இங்க போட்டிருக்கா பாருங்க, பரம்னா அலோன் அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. இது வந்து இந்த யூசேஜ் நான் பார்த்தது இல்லை. இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்ல தான் பார்த்திருக்கேன். பரவாயில்ல, நம்ம வந்து இருக்கமா இருக்கும். நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த லிட்டில் சம்ஸ்கிருதத்துல இந்த பரம் அப்படிங்கிறது வந்து அலோன் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் பார்த்தது இல்லை. திஸ் மீனிங் ஃபார் பரம். டிக்ஷனரியும் ஒரு தரம் பார்த்துட்டேன் ஆக்சுவலி. பட் இந்த மீனிங் வந்து எனக்கு இருக்க மாதிரி தெரியல. சில சமயம் வந்து பிரயோகம் யாராவது பண்ணிருப்பா, ஏதாவது ஒரு காளிதாசனோ வால்மீகியோ வியாசரோ எங்கேயாவது யூஸ் பண்ணிருப்பா. சோ அதை வந்து எடுத்து இவ போட்டிருக்கலாம். அதனால நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அத பரம்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரோனவுன், டிக்ளைன்ட் ஆப்ஷனல் லைக் a pronoun. Beyond, subsequent, higher, superior, great, stranger, hostile, இப்பதான் ஒரு ஃபைனல், அனதர் பர்சன் நான் சொன்னேன். அனதர் பர்சன் இல்லைன்னா எனிமி. பரம் பிரம்மா அப்படின்னா த ஆல்மைட்டி, த பெஸ்ட், த சுப்ரீம் அப்படிங்கிற அர்த்தத்துல இப்படிதான் அர்த்தம் இருக்கே ஒழிஞ்சு அலோன் அப்படிங்கிற அர்த்தம் என்கிட்ட இருக்க இந்த டிக்ஷனரியிலையும் இல்லை. பட் இது தப்புன்னு நான் வந்து சொல்றதுக்கு நமக்கு எந்த யோகியதையும் கிடையாது. பிகாஸ் அவர் நாலேஜ் இஸ் வெரி வெரி லிட்டில், வெரி லிமிட்டட் நாலேஜ் வச்சுட்டு எங்கேயாவது யூசேஜ் இருந்திருக்கும். ஸோ இவரும் யூஸ் பண்ணுறாருக்கும். ஸோ ஹீ ஹஸ் யூஸ் in this lesson, this author has used param in the sense of alone. Okay, அப்படி வச்சுக்கோ. நம்ம கதம் அப்படின்னா எப்படி, it's a question, பிரஷ்னார்த்தக. கதம் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவு அப்படிங்கிற அர்த்தத்துல. How is it? கதம் அஸ்தி, ஆரோக்கியம் கதம் அஸ்தி, தீபோத்சவः கதம் ஆசீத், சஹ கதம் காயதி, சஹ கதம் பாகம் கரோதி, அந்த மாதிரி. கதம் அப்படின்னா ஹவு அப்படிங்கிற அர்த்தத்துல. பிரதி அப்படிங்கிறது, கதம்ங்கிறது ஒரு அவ்யய கொஸ்டின் தான். இது கிம் சப்தத்துக்குள்ள வராது பாருங்க. கஹா கவு கேல சொல்லும் போது இந்த கதம்ங்கிறது வராது. இது வந்து தனியா இட்ஸ் அன் அவ்யயம் கொஸ்டின். the question இட்ஸ் the question இது ஒரு அவ்யயம் தான். கதம் பிரதி அப்படிங்கிறதும் ஒரு அவ்யயம் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நோக்கி, அதாவது ஸ்கூல்ல நோக்கி போயின்னு இருக்கேன், நானு கோவில்ல நோக்கி போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரதி அப்படிங்கிற இந்த அவ்யயத்தை யூஸ் பண்றோம். எப்படி நம்ம சக பிரயோகத்துக்கு திருத்தியா யூஸ் பண்ணினோமோ, எப்படி நமஹா சொல்லும் போது சதுர்த்தின்னு சொன்னோமோ, அந்த மாதிரி பிரதி அப்படிங்கிற அவ்யயம் யூஸ் பண்ணும் பொழுது திவ்யா விபக்தியோட யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தனியா நம்ம ஸ்லைடு போட்டு எக்ஸசைஸ் பண்ணி காட்ட மாட்டேன் நானு. மேடம் பிரதினா எவ்ரி ஒன் இல்ல,
இன்னொரு மீனிங் இருக்குல்ல பிரதி. அதுவும் இருக்கு ஜி, அதுவும் இருக்கு. பிரதிவிருக்ஷம் அதுவும் இருக்கு. ஓகே. பிரதி விருட்சம், பிரதி கிரகம், பிரதி தினம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, எவ்ரிடே அப்படின்னு சொல்றதுக்கு. அதாவது பிரதிய முன்னாடி யூஸ் பண்ணினா அந்த அர்த்தம், பின்னாடி யூஸ் பண்ணினா இப்ப நான் சொல்ற அர்த்தம். புரியுறதா? இப்ப பிரதி தினம் அப்படின்னு சொன்னா ஆன் எவ்ரிடே அப்படிங்கிற அர்த்தம். பிரதி தினம் அகம் போஜனம் கரோமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படி யூஸ் பண்ணா அந்த மாதிரி அர்த்தம். அகம் வித்யாலயம் பிரதி கச்சாமி அப்படின்னு சொன்னா நான் ஸ்கூல்ல நோக்கி போயின்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அகம் தேவாலயம் பிரதி கச்சாமி அப்படின்னு சொன்னா கோவிலை நோக்கி போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ பிரதி எந்த இடத்துல யூஸ் பண்றோம், இப்படி எல்லாம் வேற சிக்கல்லாம் இருக்கும் சில அபியங்கள்லாம். சோ அதனுடைய ஸ்தானத்தை பொறுத்து அதோட அர்த்தமும் மாறி போயிடும். ஓகே மேடம், थैंक यू. குட் क्वेश्चन. எனக்கு அது தோணல அது மாதிரி சொன்ன பிரதி தினம் கனெக்ட் பண்ணி. சோ பிரதி இஸ் an அவ்யயம். இட் இஸ் ஜெனரலி யூஸ்ட் வித் த்விதியா விபக்தி. இந்த கான்டெக்ட்ல நோக்கி அப்படிங்கிற, அதை நோக்கி இதை நோக்கி அப்படிங்கிற டுவர்ட்ஸ் அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணும் பொழுது வந்து த்விதியா விபக்தியோட யூஸ் பண்ணுவோம். ஆபகான வெயில்னு அர்த்தம், சன்லைட். ஆதபகா இஸ் சன்லைட். சத்திரம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அம்பரெல்லா நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, சத்திரம். சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இவரு இந்த லெசன்ல கவர் பண்ணிருக்காரு. இதானீம் அப்படிங்கிறது ஒரு அவ்யயம், இப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்துல. இதானீம் இஸ் an அவ்யயம், அப்படியேதான் யூஸ் பண்ணணும் அத. இதானீம்னா இப்பொழுது. வர்ஷா காலஹா. பஷ்ய 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 சொல்லுங்க. பஷ்ய பஷ்ய மத்தியம புருஷா, லோட் லக்கார மத்தியம புருஷா ஏகவச்சனம். சோ இந்த இடத்துல the understood கர்த்திருப்பதம் இஸ் துவம். துவம் பஷ்ய அப்படிங்கிறது தான் இங்க வந்து துவம் அவசியம் இல்லை, பார் அப்படின்னு சொல்றா. சம்போதன் எடுத்துக்கலாமா நம்ம? துவம் பஷ்ய நீ பார். சம்போதனம்ங்கிறது வந்து நவுனுக்கு தான் பைக்கினி, வர்புக்கு கிடையாது. only for the noun. ஓகே. சம்போதனம்ங்கிறது வந்து நவுனுக்கு தான். ஓ, இங்க நான் ஆச்சரிய குறி போட்டிருக்காங்கிறதுக்கோசரம் இது வந்து சம்போதனம்னு சொல்ல முடியாது. இல்ல அண்டர்ஸ்டுட் அப்படின்னு நினைச்சுட்டேன். துவம்ங்கிறது அண்டர்ஸ்டுட் தான், பட் there is no சம்போதனம் here. ஓகே, சம்போதனம் கிடையாது இந்த இடத்துல. சம்போதன பிரதமா வந்து நவுன்ஸுக்கு தான், விபக்தி கொடுக்குறோம் இல்லையா, நவுன்ஸுக்கு தான். துவம்ங்கிறது பிரதம பக்தி ஏகவச்சனம் தான். நீ பார் அப்படின்னு சொல்றான். அவ ஏதோ ஆச்சரிய குறி போட்டிருக்கா, ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலா பை மிஸ்டேக் ஆச்சரிய குறி போட்டு வச்சிருக்கா, அவான்னு வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். மேடம் வாய்ஸ் கேட்கல மேடம். வாய்ஸ் கிளியரா இல்ல. இப்பயுமா? இப்ப கேக்குது. எனக்கு நான் வந்து போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட்டை போட்டுட்டு தான் யூஸ்வலா கிளாஸ் எடுப்பேன். லேப்டாப்ல என்னோட போனோட ஹாட்ஸ்பாட் வச்சு கனெக்ட் பண்ணி தான் என்னோட எடுப்பேன். ஸோ whenever my phone இந்த கிளாஸ் ஹவர்ஸ்ல ரிங் ஆச்சுன்னா the data gets disconnected in my laptop. அதனால அந்த ஒரு நான் போன் ஜெனரலா எடுக்க மாட்டேன், அந்த போனை கட் பண்ணிருக்கேன் நான். அதனால அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த போன் ரிங் ஆகி நான் கட் பண்ணி அப்புறம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆறுது அது ரெஸ்யூம் ஆகுது. சோ பஷ்ய ஆகாசம் மேகைஹி சச்சன்னம். ஆகாசம்ங்கிறது வந்து ஜெனரலா புல்லிங்கம், புல்லிங்கத்துல யூசேஜ் இருக்கு. அதுக்கு நபும்சகமாவும் சில சமயம் யூஸ் பண்ணுவா. அதனால இவ இங்க வந்து நபும்சகமா எடுத்துட்டு இருக்கா.
நான் ஜென்ரலா நான் வந்து புல்லிங்கத்துல தான் யூசேஜ் சொல்லி கொடுப்பேன் யூஸ்வலா. நபும்சகமா எங்க இருக்க அமரகோஷத்துல அந்த மாதிரி இருக்கான்னு நான் செக் பண்ணணும். சோ ஆகாசம் மேகைஹி சச்சன்னம், ஆகாசம் மேகங்களால் சச்சன்னம். சச்சன்னம் அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கிறது, கவர்டு அப்படின்னு அர்த்தம். மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மறைக்கப்பட்டிருக்கல, மூடப்பட்டிருக்கிறது. ஆகாசம் மேகைஹி சச்சன்னம். ஆகாசம் வந்து புல்லிங்கத்திலயும் இருக்கு, நபும்சகத்திலயும் இருக்கு. 2 லிங்கத்திலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆகாஷஹானும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆகாசம்னு நபும்சகமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவர் நபும்சகமா எடுத்துட்டு இருக்கார், அதனால ஆகாசம் சச்சன்னம், மூடப்பட்டு இருக்கிறது. எதனால் மூடப்பட்டு இருக்கிறது? மேகைஹி, ஒரு மேகம் இல்ல, நிறைய மேகங்களால், மேகங்களால் மூடப்பட்டிருக்கிறது. சர்வத்ர விருஷ்டேஹே தாராஹ பதந்தி. சர்வத்ர அப்படின்னா சர்வத்ர இஸ் an அவ்யயம், எல்லா இடங்களிலும். சர்வத்ர விருஷ்டேஹே தாராஹ பதந்தி, அப்படியே மழையினுடைய தாரான சீரீஸ் அப்படின்னு அர்த்தம். சீரியல் அப்படி நான் ஸ்டாப் ஃப்ளோ ஆஃப் ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஒரு நான் ஸ்டாப்பா இருக்கிறது தான் தாரா அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் ஸ்டாப் ஃப்ளோ தான் தாரா. சீரியல்கெல்லாம் தாராவாகினின்னு பேரு. நம்ம டிவில வர சீரியல்ஸுக்கெல்லாம் தாராவாகினி, அப்படியே சீரியல் வாரம் வந்துட்டு கழுத்து இருக்கிறதோ இல்லையோ, அதனால தாரா அப்படின்னு, தாராவாகினி அப்படின்னு சீரியலுக்கெல்லாம் பேர். விருஷ்டேஹே தாராஹா பதந்தி. இந்த விருஷ்டேஹே தாராஹாக்கு நடுவுல சந்தி பண்ணா எப்படி பண்ணுவேன்? என்ன சந்தி பண்ணுவேன்? விருஷ்டேஹே தாரா என்ன சந்தி பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன் சந்தி? என்ன ரூல் அப்ளை ஆகும்? எந்த ரூல் பாருங்க, விசர்க சந்தி எடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க நெகேட் பண்ண வேண்டியது வந்து கர்க்கஷ வியஞ்சனம் இல்ல, விசர்க்கத்துக்கு அப்புறம் கர்க்கஷ வியஞ்சனம் கிடையாது. சோ நோ சகார நியமம். அதை விட்டுட்டு பாக்கி 3 பாருங்க. லோபத்துக்குள்ள வருமா, உகாரத்துக்குள்ள வருமா, ரேபத்துக்குள்ள வருமா? ரேபம் அப்ளை ஆகுமா? உங்களாலும் சேர்க்க முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீங்க ஒரு மெசேஜ் போடுறது கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அது சரி, உங்க குரூப்ல சேர்க்கறதுக்கெல்லாம் முதல்ல அவங்க பேர் இதுல இருக்கா? முதல்ல இருக்கா? அந்த நம்பர் இருக்கா? நாட்டு விஷயம் இருக்கவங்க. ஓகே, சோ சாரி, என்ன ரூல் சொல்லுங்க? லோபமா, உகாரமா, ரேபமா? விருஷ்டேஹே தாராஹ. என்னது? என்ன இருக்குன்னு பாருங்க. விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, விசர்க்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? விசர்க்கத்துக்கு முன்னாடி விசர்க்கத்துக்கு பின்னாடி மிருது வியஞ்சனம் இருக்கு. என்னஜி? விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஏ இருக்கு மேடம். ஏ விருஷ்டே. ஏ இருக்கு. ஏங்கிறது வந்து நமக்கு ஒண்ணு அகாரம் இருந்தா ஒரு ரூல் இருக்கு, ஆகாரம் இருந்தா ரூல் இருக்கு. அகாரம் ஆகாரம் இல்லைன்னா என்ன ரூல் அப்ளை ஆகும்? இல்ல ஆகாரம் இருக்கு மேடம். இல்லையே, விருஷ்டேஹேங்கிறது ஏ தானே இருக்கு, ஆகாரம் எங்க இருக்கு? ஓகே, ஏ. அப்ப அகாரம் இஷ்டோதாராஹ. விருஷ்டேஹே தாராஹ, விருஷ்டே தாராஹ. நீங்க ஒரு ரூலா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் எடுத்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியணும் எனக்கு. விசர்க சந்திக்கு ஒண்ணு புரியறதா? இது வந்து இட் இஸ் நாட் ஃபாலோட் பை a கர்க்கஷா வியஞ்சனம். சோ the sakara niyama is ruled out. விசர்கஸ்ய சகாரஹா ந பவதி. ஏன்னா த வந்து மிருது வியஞ்சனமா இருக்கு. சோ பின்னாடி மிருது வியஞ்சனம் இருக்கு. விசர்கத்துக்கு முன்னாடி வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? என்னெல்லாம் ரூல் இருக்கு நமக்குன்னு யோசிங்கோ.
வேற என்ன ரூல் முடியும் இங்க? சும்மா வேற என்ன ரூல் இருக்கு? ஒரு ரூலா எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. இது விசர்கஸ்ய ரேபம் இல்ல மேம். இட் இஸ் தேர் இஸ் நோ ஆகாரம். எஸ், அகாரம் ஆகாரம் இல்லைன்னா, அகாரம் ஆகாரம் விசர்க்கத்துக்கு முன்னாடி இல்லைன்னா விசர்கா கெட்ஸ் ரேபம். சோ எப்படி வரணும் அப்போ ரூபம்? திருஷ்டேர் தாராக அப்படின்னு வரணும். அகாரம் ஆகாரம் இல்லைன்னா ஈஸி. அகாரமோ ஆகாரமோ இருந்தா தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதாவது விசர்க்கத்துக்கு பின்னாடி கர்க்கஷ வெஞ்சனம் இல்ல அப்படின்னா சகார நியமத்தை இக்னோர் பண்ணிடலாம், முதல்ல நெக்லெக்ட் பண்ணிடலாம். பாக்கி 3. அப்புறம் விசர்க்கத்துக்கு பின்னாடி மிருது வெஞ்சனம்னு ஆயிடுச்சு. இப்ப விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரமோ ஆகாரமோ இருக்கா அப்படின்னு பாக்கணும். அகாரம் ஆகாரம் இல்லாத இன்னொரு ஸ்வரமா இருந்தா ரேப நியமம் போட்டு முடிச்சுடலாம். அகாரமோ ஆகாரம் இருந்தா லோப நியமஹா. அகாரம் இருந்தா மட்டும்தான் there is a possibility of ரேபா ஆர் சாரி லோபம் ஆர் உஸ்காரம். நீங்க திருப்பி 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 இத வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். So it's correct. விசர்கஸ்ய ரேபஹா பவதி. So விருஷ்டேர் தாராஹா பதந்தி. தாராஹா பதந்திக்கு சந்தி பண்ண முடியுமா? தாராஹா பதந்தி இந்த 2 வேர்டுக்குள்ள சந்தி பண்ண முடியுமா? பண்ணலாம். தாராஹ பதந்தி. பதந்தி வந்து இது பா பண்ணலாம். பா வந்து ஆர்ஆர் பதந்தி மேடம். நோ சேஞ்ச். நோ சேஞ்ச். பகாரம் கர்க்கஷ வெஞ்சனமா இருந்தாலும் பகாரம் ககாரம் இருந்ததுன்னா கவோ பவோ இருந்ததுன்னா நோ சேஞ்ச் இன் விசர்கா. சோ தாராஃப் பதந்தி அப்படின்னு நம்ம உச்சாரணம் பண்ணும் பொழுது சர்வத்திர விருஷ்டேர் தாராஃப் பதந்தி அப்படின்னு சொல்லணும். சொன்னா அது ஒரு தனி அழகுதான். சோ தாராஹா பதந்தி. சோ கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோ ஆஃப் ரெயின். ஓகே. ஜனாஹா ஸ்வீயானி கார்யாணி த்யக்த்வா கிருஹம் கதாஹா. ஜனாஹ ஸ்வீயானி கார்யாணி த்யக்த்வா. ஜனாஹ கர்மாணி கர்ம சப்தம் யூஸ் பண்ணிருக்கா. நம்ம இன்னும் கர்மன்னு சப்தம் நகாராந்த நபும்சகலிங்க சப்தம் நம்ம இன்னும் படிக்கல. சோ நம்ம இந்த கர்மாணிக்கு பதிலா காரியாணின்னு வச்சுப்போம். நம்ம காரியம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீயானி அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்வீயம் ஸ்வயம் சொல்றோம் இல்லையா? தன்னுடைய காரியங்களை விட்டுட்டோ. தியக்த்வா தியஜதியோட துவா பிரத்யம் தியக்த்வா. ஸ்வீயானி கர்மாணி தியக்த்வா கிருஹம் கதாஹா. ஜனாஹா கிருஹம் கதாஹா. கரெக்டா? இது கதாஹாங்கிறது என்னது? வாட் இஸ் கதாஹா? என்ன பிரத்யம்? நம்ம படிச்ச பிரத்யம் தான் இது. யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த ஆமா ஆமா இக்த பிரத்யம். இக்த பிரத்யம் கரெக்ட். இக்த பிரத்யத்தோட ரூல்ஸ் என்னன்னு நம்ம படிச்சோம். வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் இக்த பிரத்யம்? இட் இஸ் a passive பிரத்யா. அது passive பிரத்யாக்கு என்ன ரூல்ஸ்னு படிச்சோம் நம்ம? யாருக்கா ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அந்த அந்த இட் இஸ் வர்த். இக்த பிரத்யத்தை வந்து எவ்வளவு தரம் நீங்க வந்து நம்ம படிக்க முடிஞ்சாலும் இட் இஸ் வர்த். பிகாஸ் எக்கச்சக்கமா இருக்கும் இந்த இக்த பிரத்யத்தோட பிரயோகம் வந்து ஸ்லோகங்கள்ல காவியங்கள்ல வந்து நிறைய யூஸ் பண்ணுவா. இட் இஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. இதுக்கு என்ன ரூல்ஸ்? ஆமா ஆமா சரி, பாஸ்ட் டென்ஸ்க்கு பதிலா யூஸ் பண்ணலாம். சரி கரெக்ட். ரூல்ஸ் என்னன்னு கேக்குறேன். இதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்? கர்த்தபதம் என்ன விபக்தியில இருக்கணும்? கர்மபதம் எப்படி இருக்கணும்? அந்த ஜென்ரலா ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவு தம்பு ரூல்னு ஒண்ணு இருக்கு. இக்த பிரத்யம் யூஸ் பண்ணும்போது இதுதான் தம்பு ரூல் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம். நம்ம தயவுசெய்து நீங்க வந்து அந்த நோட்ஸ் மாதிரி ஏதான ஒண்ணு எழுதி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்லைட்ஸ் நான் கொடுக்குற ஸ்லைட்ஸ் வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது வந்து இட் வுட் பி வெரி அன்ஃபேர். பிகாஸ் நான் ஒன்னொன்னு 20 பக்கம் 25 பக்கம் நீங்க ஒன்னொன்னுக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் செலவு பண்ணி ஐ ஹவ் மேட் ஆல்மோஸ்ட் 800+ பேஜஸ் பண்ணிருக்கேன். நான் இது வரைக்கும் 800-900 பேஜஸ் கிட்டத்தட்ட ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட. அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது வந்து முடியாத விஷயம்.
சின்னதா நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு நோட் புக்ல கண்டிப்பா ஒரு நோட்ஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதி வச்சுட்டேன்னாதான் ரெடி ரெஃபரன்ஸுக்கு சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி நான் ஏதாவது கேட்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் நான் வந்து கரெக்டா பதில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல, ஆனா ஏதாவது ஒரு பதில் வரணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் எதிர்பார்ப்பு இருக்கலாம் இல்லையா எனக்கு. அதுக்கோசரமா நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். லிங்க பேதம் வச்சன பேதம் உண்டு. ஆமா உண்டு. அப்புறம் நான் கேக்குற கேள்வி வந்து இக்த பிரத்யம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இக்த பிரத்யம் யூஸ் பண்ணும் பொழுது என்னெல்லாம் ரூல்ஸ், வாட் ஆர் த ரூல்ஸ் we have to follow when we use இக்த பிரத்யம் அப்படின்னு கேக்குறேன். இப்ப ஜனாஹா கிரகம் கதாஹாங்கிறது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்ப கொஸ்டின். ஜனாஹா கிரகம் கதாஹா அப்படின்னு இருக்கு. கதாஹாங்கிறது இக்த பிரத்யம். கதவான் அப்படி கதவான் கதவான் கதவதி கதவான் நம்ம கதவந்தஹ 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 ஆம் பகினி, அது வந்து தவத்து பிரத்தியம் நீங்க சொல்றது. கரெக்ட் பகினி, யூ ஆர் கமிங் க்ளோஸ். இப்ப ஜனாஹா கிரகம் கதவந்தஹான்னு சொல்லியிருக்கணும். கரெக்ட் சாவித்ரி பகினி சொன்னீங்களா? சாவித்ரி பகினியா பகினி? Your Yogambal Bhagini and Savitri Bhagini, your understanding is very perfect. Your understanding is perfect. So actually it should have been Janaha Griham Gatavantaha. அப்படின்னு தான் இருக்கணும். ஏன்னா ஜனாஹாங்கிறது மக்கள் வீட்டிற்கு போனார்கள், சென்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இருக்கணும். ஆனா இவர் இக்த பிரத்யம் போட்டிருக்காரு. நம்ம படிச்ச இக்த பிரத்யம் வந்து பாசிவ் இக்த பிரத்யம், தட் இஸ் கர்மணி பிரயோகம். சோ நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, கதாகான்னு இருந்ததுன்னா இப்ப ஜனைஹி கிரகம் கதம் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா கரெக்டா இருந்திருக்கும். மக்களால் போகப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வந்து இக்த பிரத்யம் படிச்சிருக்கோம். மியூட் பண்ணிக்கோங்க, இங்க கொஞ்சம் விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு எனக்கு. I want you to focus இந்த பாயிண்ட்ல. இப்போ சாயே வச்சு குடிங்களேன் பார்த்து தலைவலிக்கிறதுன்னா இது கட்டங்கா பிடிகாஷன் இருக்கு. நீங்களும் 1/2 மணிக்கூர் ஆகும், கேட்கவும் மாட்டேங்கிறதா இருக்க. ஓகே, இந்த ஸ்கிரீன் தெரியறதா? கர்த்தரி இக்த பிரத்யயா தெரியறதா? இன்னும் வரல மேம். தெரியல மேடம், வரல மேடம், இன்னும் வரல. செலக்டோட நிக்கிறது. கத்தர் வருது மேம். வந்துட்டா? வந்துருச்சு மேம். இப்பதான் வந்துட்டே இருக்கு. இந்த இந்த போட்டோ தான் நீங்க கொடுத்த, நீங்க எல்லாரும் எனக்கு சேர்ந்து கொடுத்த போட்டோ நவராத்திரி அப்போ. கர்த்தரி இக்த பிரத்யா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உமா பகினியே மியூட் பண்ண முடியல எனக்கு. உமா பகினி, உமா பகினி மியூட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நான் மியூட்ல இருக்கேனே மேடம், இப்பதான் ஆன் பண்ணேன். ஹலோ. ஆனா இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறது எனக்கு. இப்பதான் நான் மியூட் பண்ணிருக்கேன் உங்களை. ஓகே, இப்போ ஒரு லேசா இந்த இக்த பிரத்யத்துக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன் நானு. நம்ம படிச்ச இக்த பிரத்யம் எல்லாம் வந்து இல்ல காணும். இந்த இதுல நான் இக்த பிரத்யம் இந்த பிசில என்னோட லேப்டாப்ல ஃபோல்டர்ல இல்ல. நீங்க வச்சிருந்தேன்னா வச்சுக்கோங்க. நம்ம படிச்ச இக்த பிரத்யத்துல வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம்.
செகண்ட் இந்த ஃபைல ஷேர் பண்ணேன்னு எனக்கு தெரியல. தெரியறது இல்லையா? ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? இப்போ நம்ம வந்து இக்தவத்து பிரத்யா அண்ட் இக்த பிரத்யா அந்த ஜோடிய படிச்சோம். இக்தவத்து பிரத்யம் ஆக்டிவ் வாய்ஸாவும் இக்த பிரத்யா வந்து பாசிவ் வாய்ஸாவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். தட் இஸ் பாலகா வித்யாலயம் கதவான் அப்படின்னு சொன்னா அது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுக்கு தான் யூஸ் ஆறுது. அண்ட் பாலகா வித்யாலயம் கதவான் அப்படின்னு சொன்னா இதை எப்படி இக்த பிரத்யத்துல சொல்லணும் அப்படின்னா பாலேன வித்யாலயா கதஹா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இந்த மாதிரி ரூல். பாலேன கர்த்திருபதம் டேக்ஸ் திருத்தியா விபக்தி, கர்மபதம் டேக்ஸ் பிரதமா விபக்தி and the ikta pratyaya rupam will take the lingam and vachanam of the karmapadam. Vidyalayah gataha patashala balena patashala gata balena mandiram gatam balena granthaha patitaha balena bhagavad gita patita balena pustakam patitam அப்படின்னு இந்த படித்தம் படிதா படிதா அப்படிங்கறதெல்லாம் பாலேன அப்படின்னு இந்த திருத்தியா விபக்தி போட்டு கர்மபதத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணினோம். இது வந்து கர்மணி இக்த பிரத்யம். நம்ம முதல்ல படிச்சது வந்து கர்மணி இக்த பிரத்யம். அண்ட் இப்ப வந்து இன்னொரு எக்ஸ்டெண்டட் ரூல் ஆஃப் இக்த பிரத்யம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இத. So sometimes this ikta pratyam can be used in active voice sense also. That is active voice la use பண்ற மாதிரியே இந்த ikta pratyam யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு ரூல் இருக்கு. ஆனா that is active voice அப்படின்னா என்ன சொல்றது? விபக்தியில வச்சுண்டு கர்மபதத்துல அப்புறமா வந்து அந்த கதஹா அப்படிங்கிறது கதஹாவா கதாவா கதா வாட் எவர் இட் இஸ் அது வந்து எப்படி ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இக்த பிரத்யா இஸ் நாட் யூஸ்ட் ஒன்லி இன் த சென்ஸ் ஆஃப் பாசிவ் வாய்ஸ், always in the sense of passive voice. Sometimes it can be used in the sense of active voice also. Active voice sense layum ikta pratyam use ஆகும். கர்த்தரி இக்த அப்படின்னு பேர் அதுக்கு, கர்த்தரி இக்த. சோ ஆப்வியஸ்லி கர்த்தரி இக்த கர்மணி இக்த. அப்ப கர்த்தரி இக்தன்னு சொல்லிட்டேன்னா அந்த இக்த பிரத்ய ரூபம் will depend on the கர்த்திருபதம். சோ பாலஹா வித்யாலயம் கதஹா அப்படின்னு சொல்லணும். பாலா வித்யாலயம் கதா. இந்த வித்யாலயம்ங்கிற கர்மபதத்துக்கு ஏத்த மாதிரி மாறாது. எல்லாருக்குமே எப்படிதான் இருக்கா? எல்லாருக்குமே ஆமா மேம். ஹரிவோம் இப்போ ஓகேயா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இக்த பிரத்யம் வந்து எப்பயுமே இந்த கர்த்திருபதம் திருத்தியா விபக்தி கர்மபதத்துக்கு ஏத்த மாதிரி பாலேன வித்யாலயா கதஹா, பாலிகையா பாடசாலா கதா, மித்ரேன பாடசாலா கதா அப்படின்னு கர்த்திருபதத்தை திருத்தியா விபக்தியில போட்டு கர்மபதத்தை பிரதமா விபக்தியில போட்டு இக்த பிரத்யத்த ரூபத்தை வந்து கர்மபதத்துக்கு ஏத்த மாதிரி போட்டோம்னா, கர்மபதத்துக்கு ஏத்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இக்த பிரத்யம் இஸ் கால்ட் கர்மணி இக்த. ஆனா அதே இக்த பிரத்யம் கர்த்தரி இக்தவாவும் யூஸ் பண்ணலாம். கர்த்திருபதத்துக்கு ஏத்த மாதிரியும் இக்த பிரத்யத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்ஸ்ல தான் இருக்கும், பாசிவ் வாய்ஸா இருக்காது. அதுக்குதான். ஆனா அதுல வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா தாத்துக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் செலக்டிவ் தாத்துஸ் கர்த்தரி இக்தா கேன் பி அப்ளைடு. அது என்னன்னு பாப்போம் பாருங்க. இத எழுதியிருக்கேன். எக்ஸ்பிளைன்
பார்க்கலாம் எவ்வளவு புரிய வைக்க முடியும் எனக்கு தெரியல. பட் யூ ஹாவ் டு நோ திஸ். வேற வழியே இல்ல, இது வந்து நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். யதா கர்மணி அர்த்தே இக்த பிரத்யஹா யதா பாவே தனியா படிச்சோம். அகர்மக தாத்து, தட் இஸ் கர்மபதம் இல்லைன்னா என்ன ஆகும்? கர்மபதம் இருந்தா கர்மபதத்துக்கு ஏத்த மாதிரி பட்டிதாவா பட்டிதாவா பட்டிதம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த கர்மபதமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு பாவே யுக்த அப்படின்னு தயவுசெய்து அந்த யுக்த பிரத்ய ஸ்லைடை எடுத்து ஒரு தரம் பாருங்கோ. யூ ஹாவ் டு டூ திஸ். யுக்த பிரத்யா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிரத்யா, ரொம்ப முக்கியமான ஒரு பிரத்யம் அது. அதனால கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். யுக்த பிரத்யம் தெரியாம சம்ஸ்கிருதத்துல வந்து மேல படிக்கவே முடியாது, நம்ம ஒண்ணும் வழி போகவே முடியாது. அந்த யுக்த பிரத்யம் இப்பவே நம்ம இந்த மேகைஹி சச்சன்னம் அப்படின்லாம் பார்த்தாலும் இந்த சச்சன்னம் எல்லாம் வந்து யுக்த பிரத்யம் தான். அது I did not want to say that, use that word. It's அப்படி ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு பிரத்யா அது யுக்த பிரத்யம். தவத்து பிரத்யம் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். அது வந்து விவகாரத்துக்கு தான் பிரயோஜனப்படும். தவத்து பிரத்யம் அதிகமா காவியங்கள்ல வந்து 1:100 ரேஷியோல தான் யுக்த அண்ட் தவத்து அண்ட் யுக்த பிரத்யார் யூஸ்ட். ஒரு இடத்துல யுக்தவத்து பிரத்யம் பார்த்தா 100 இடத்துல யுக்த பிரத்யம் பார்க்கலாம். அதனால this யுக்த பிரத்யா plays very very important role. It's very important that we understand this பிரத்யா. சோ எப்படி கர்மணி அர்த்தத்துல யுக்த பிரத்யம் யூஸ் பண்ணினோமோ யதா பாவே அர்த்தம். பாவே அர்த்தம்னா அகர்மக தாத்துன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் கர்மபதம் இல்லாத வேர்ப்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாவே யுக்த பிரத்யம் பண்ணினோமோ அத மாதிரி ததா அப்படி கர்த்தரி அர்த்தே அப்படி யுக்த பிரத்யா சம்பவதி. ததா யுக்த பிரத்யா கர்த்தரி அர்த்தே அப்படி சம்பவதி. கர்த்தரி அர்த்தத்துல, அதாவது ஆக்டிவ் சென்ஸ்லயும் யுக்த பிரத்யத்தை யூஸ் பண்ணலாம். கிந்து சர்வேஷாம் தாத்தூனாம் கர்த்தரி யுக்த பிரத்யா ந சம்பவதி. அதுதான் ரொம்ப முக்கியம். இஷ்டத்துக்கு நம்ம எல்லா தாத்துக்கும் பண்ண முடியாது, அத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்ஸ்ல யூஸ் பண்ற இந்த யுக்த பிரத்யம் ஹஸ் காட் லிமிடேஷன்ஸ். வேற பாசிவ் சென்ஸ்ல முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, அது வந்து 2000 தாத்துவுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த யுக்த பிரத்யத்தை. வேற இந்த கர்த்தரி அர்த்தத்துல யூஸ் பண்ற யுக்த பிரத்யா is not applicable for all the dhatus, only for selective dhatus. என்னெல்லாம் தாத்துக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு கேஷாம் கர்த்தரி யுக்த பிரத்யா பவதி அப்படின்னு கேள்வி கேட்டா, நம்பர் 1 அகர்மக தாத்தூனாம் கர்த்தரி யுக்த பிரத்யா பவதி. தட் இஸ் இன்ட்ரான்சிட்டிவ் verbs. இல்ல கர்மபதம் இல்லைன்னா அகர்மக தாத்துனா கர்மபதம் இல்லாத தாத்துன்னு சொல்லிக்கலாம், கர்மபதத்தை போட முடியாத தாத்துன்னு சொல்லிக்கலாம் ஜெனரலா. ஓகேயா? சோ கர்மபதம் இல்லாத தாத்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸுக்கெல்லாம் யுக்த பிரத்யம் யூஸ் பண்ணலாம். சோ கர்மபதம் இல்லாம இருக்க சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கர்மபதம் போட முடியாது, சில விகசதி புஷ்பம் விகசதி அப்படின்னா அந்த இடத்துல கர்மபதமே போட முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரான்சிட்டிவ், ஆல்வேஸ் அகர்மகம் தான் அது. அந்த மாதிரி தாத்துஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர் 2 கத்யர்த்தக தாத்துனாம் கர்த்தரி யுக்த பிரத்யா பவதி. கத்யர்த்தக தாத்து, அதாவது கதி அப்படின்னா மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். கத்யர்த்தக அங்க என்ன சந்தி யூஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க பாக்கலாம். கத்யர்த்தக அப்படிங்கிறதுல என்ன சந்தி யூஸ் ஆயிருக்கு? கத்யர்த்தக சந்தி பிரிங்க பாக்கலாம். எஸ், கதி அர்த்தக. கதி பிளஸ் அர்த்தக becomes கத்யர்த்தக. சோ அதாவது மூவ்மெண்ட் சொல்ற verbs. இந்த கச்சதி நயதி இந்த மாதிரி மூவ்மெண்ட், சலதி அப்படின்னு இந்த மூவ்மெண்ட் சொல்றது இல்லையா, அந்த மாதிரியான தாத்துஸ்க்கு கர்த்தரி யுக்த பிரத்யம் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 பாயிண்ட் வந்து நான் போட்டிருக்கேன், பட் I will not touch this. இது வந்து நமக்கு இப்ப தேவையில்லை, இது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா போயிடும். சோ நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, வாட் ஆர் த அகர்மக தாத்துஸ்னா என்ன பாத்து. ஹசதி, தாவதி, திஷ்டதி, உத்திஷ்டதி, உபவிஷதி, அஸ்தி, இதுக்கெல்லாம் வந்து எதை யாரை அப்படின்ற கேள்வியே கேட்க முடியாது. அந்த மாதிரி தாத்துஸ் எல்லாம் அகர்மக தாத்துஸ். எதை சிரிக்கிறான் கேட்க முடியாது, எதை ஓடுகிறான், யாரை நிற்கிறான், யாரை உட்காருகிறான் அப்படிலாம் உத்திஷ்டதி உபவிஷதி. அஸ்தினா எதை இருக்கிறதுன்னு கேட்க முடியாது, என்ன இருக்குன்னு தான் கேட்கலாம். எதை யாரே அப்படின்ற கேள்வி கேட்க முடியாத வெர்ப்ஸ் எல்லாம் வந்து
அகர்மக தாத்துஸ்னு பேர் அதுக்கெல்லாம். இந்த அகர்மக தாத்துக்கு வந்து கர்ம பதம் கிடையாது. சோ கர்ம பதம் கிடையாது. இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து உதாரணம் என்ன கொடுத்திருக்கேன், பாலஹா அஹசத்து அப்படிங்கிறது லங்லக்காரம். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையே. பாலஹா அஹசத்து, அவன் சிறுவன் சிரித்தான் அப்படிங்கிறது. சாரி ஒரு நிமிஷம். பாலஹா அஹசத் அப்படின்னா அது லங்லக்கார ரூபம். பாலஹா ஹசித்தவான் அப்படின்னா அது யுக்த பிரத்யய ரூபம். இதுக்கு வந்து பாவே யுக்த, பாலேன ஹசிதம் அப்படின்னு சொன்னா அது பாவே யுக்த பிரத்யம். அது சரிதானே? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சிறுவனால் சிரிக்கப்பட்டது, இது நம்ம முன்னாடி படிச்சது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது. பாலஹா அஹசத்து, பாலஹா ஹசித்தவான், பாலேன ஹசிதம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி படிச்சதுதான். I can explain if you want once more. இதுல ஏதான புரியலன்னா சொல்லுங்க எனக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபார்ம்ஸ், பாலஹா அஹசத்து, பாலஹா ஹசித்தவான், பாலேன ஹசிதம், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. பாவே யுக்த பிரத்யம் இது வந்து என கர்ம பதம் கிடையாதுங்கிறதுனால, அகர்மகம்ங்கிறதுனால பாவே யுக்த இது. இப்ப இத கர்த்தரி யுக்த எப்படி வரும் அப்படின்னா, பாலஹா ஹசிதஹா. கர்த்தரி யுக்தங்கிறதுனால இந்த திருத்தியா விபக்தியாலாம் கன்வெர்ட் பண்ண வேண்டாம் நம்ம. அண்ட் த யுக்த பிரத்யா ரூபம் வில் டிபெண்ட் ஆன் த கர்த்திருபதம். கர்த்திருபதம் புல்லிங்கமா இருந்தா ஹசிதஹா, கர்த்திருபதம் ஸ்ரீலிங்கமா இருந்தா அதுவும் யுக்த பிரத்யமும் ஸ்ரீலிங்கம் ஆயிடும். சோ கர்மபதத்தை பாலஹா ஹசிதஹா, பாலா தாவிதா, பாலா தாவிதா, மித்ரம் ஹசிதம், பாலாஹா ஹசிதாஹா, பாலாஹா தாவிதாஹா, மித்ராணி ஹசிதானி, இதெல்லாம் வந்து கர்த்தரி யுக்த. சோ கர்த்தரி யுக்தக்கும் கர்மணி யுக்தக்கும் என்ன வித்தியாசம்? கர்மணி யுக்த அப்படின்னா கர்த்திருபதம் திருத்தியா விபக்தியில மாறினா, கர்த்திருபதம் பிரதமா விபக்தியா மாத்தினோம்னா இது வந்து கர்த்தரி யுக்த அப்படின்னு பேரு. இதை எல்லா தாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. எல்லா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா மூவ்மெண்ட் சொல்ற மாதிரி அது என்னெல்லாம், அது there are about 200 தாத்துஸ் கிட்டத்தட்ட. வெறும் மூவ்மெண்ட் தாத்து மட்டும் ஒரு 200 தாத்துக்கு மேல இருக்கு. நம்ம சும்மா ஒரு 4-5 சாம்பிளுக்கு தான் நான் வந்து இங்க உங்களுக்கு காட்ட போறேன். சோ அதனால ரொம்ப டீடைல்டா போகல, ரொம்ப சிம்பிள். எவ்வளவு மினிமமா சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்றேன் நான். இதுல எனக்கும் ரொம்ப தெரியாதுங்கிறது வேற விஷயம். சோ பாருங்க, இதுல ஏதாவது இந்த ரூல் பாருங்க. என்ன ரூல் எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. பாருங்க, பாலஹா அதாவத் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். லங்லகாரம்னா எப்படி வரும், யுக்தவத்து பிரத்யம்னா எப்படி வரும், பாவே யுக்த. இது வந்து நம்ம இப்ப அகர்மக தாத்துக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். அதனால பாவே யுக்தன்னு போட்டு இருக்கேன் நான். அதை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் வி ஆர் டூயிங் ஃபார் அகர்மக தாத்து, அதனால பாவே யுக்த பிரத்யம்னு போட்டிருக்கேன். அண்ட் கர்த்தரி யுக்த, இதுக்கு கர்த்தரி யுக்த எப்படி வரும்? பாலஹா அதாவத், பாலஹா தாவிதவான், பாலேன தாவிதம், பாலஹா தாவிதஹா. 4 மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பாலஹா அதாவத், பாலஹா தாவிதஹா ரெண்டும் மோர் ஆர் லெஸ் ஒரே மீனிங் தான். சிறுவன் ஓடினான் அப்படிங்கிற அர்த்தம் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங். இது வந்து சிறுவனால் ஓடப்பட்டது அப்படிங்கிறது. இந்த பாவே யுக்த மட்டும் சிறுவனால் ஓடப்பட்டது அப்படின்னு சொல்லணும். புரியுதா இது? குருஹு அஹசத், குருஹு ஹசித்தவான், குருணா ஹசிதம், குருஹு ஹசிதஹா. அந்த திருத்தியா விபக்தியா மாத்த மாட்டோம். அண்ட் அந்த ஹஸ் தாத்து வந்து குருஹு புல்லிங்கமா இருக்கிறதுனால ஹசிதஹா. ரூபம் எதுவுமே நோ சேஞ்ச், ரூபம் மாறாது, எதுவும் மாறாது. ஆனா கர்த்திருபதம்க்கு ஏத்த மாதிரி லிங்கம் மட்டும் மாறும். லிங்கம் வச்சனம் எல்லாம் மாறும். விருக்ஷாஹ அகம்பந்த, அகம்பந்தங்கிறது வந்து ஆத்மநேபத லங்லகாரம். அது நம்ம படிக்கல, ஆனாலும் உங்களுக்கு அப்பப்போ காமிச்சுட்டே இருக்கேன் நான். விருக்ஷாஹ கம்பித வந்தஹா, விருக்ஷைஹி கம்பிதம், மரங்களால் அசையப்பட்டது. விருக்ஷாஹ கம்பிதாஹ, விருக்ஷாஹ கம்பிதாஹ. அடுத்து பாருங்க, சீதா அருதத். அருதத் அப்படின்னா அழுதாள் அப்படின்னு அர்த்தம். ரோதிதி அப்படின்னு இது அருதத். சீதா ருதிதவதி, சீதையா ருதிதம், சீதையால் அழுகப்பட்டது, அழப்பட்டது. சீதா ருதிதா, சீதா ருதிதா, அவ்வளவுதான்.
சீதா இது வந்து இதெல்லாம் வந்து கர்த்தரி இக்த பிரத்யம். So difference is the kartripadam will be retained in prathama vibhakti and the ikta pratyaya form will take the lingam and vachanam of kartripadam. இது புல்லிங்கம்னா இதுவும் புல்லிங்கம், இது புல்லிங்க பகுவச்சனம்னா இதுவும் புல்லிங்க பகுவச்சனம். இது சீதா ஸ்திரீலிங்கமா ருதிதான்னு ஸ்திரீலிங்கம், பாலிகாஹான்னு ஸ்திரீலிங்க பகுவச்சனமா ஸ்திதாஹான்னு ஸ்திரீலிங்க பகுவச்சனம், மித்ரம்னு நபும்சகமா பதித்தம், மித்ரம் பதித்தம் அவ்வளவுதான். அவன் ஃப்ரெண்டு விழுந்தான் அப்படின்னு அர்த்தம். கந்துகானி பதிதானி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. இதையே இங்க டேஷ் போட்டு வச்சிருக்கேன் நானு. இக்தவத்து பிரத்யம் வந்து நம்ம நபும்சக லிங்கத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அங்க போய் தேடாதீங்க. எப்பயாவது இன்னமும் இங்க டேஷ் போட்டு வச்சிருக்கால என் டேஷ். இக்தவத்து பிரத்யம் வந்து புல்லிங்கம் ஸ்ரீலிங்கத்துக்கு மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். நபும்சகம்க்கு இன்னும் படிக்கல இல்ல. I don't want to use it because இக்தவத்து பிரத்யம் வந்து நம்ம விவகாரத்துக்கு பிரயோஜனப்படுறதுதான் சொல்லிட்டேன் நானு. அதுல ஒண்ணு நம்ம பெருசா நபும்சக பிரயோகம் ரொம்ப பண்ண மாட்டோங்கிறதுனால we generally don't teach நபும்சகம் of இக்தவத்து பிரத்யம். அது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் வேற ஏற்படுத்தும். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது கர்மணி பிரயோகம் கர்மணி இல்லைன்னா பாவே இக்தால என்ன பண்ணுவோம், கர்த்திரு பதத்தை திருத்தியால கன்வெர்ட் பண்ணுவோம். இதுல கர்த்திரு பதத்தை பிரதமா விபக்தியிலேயே வச்சுண்டு அந்த இக்த பிரத்ய ரூபம் வந்து கர்த்திரு பதத்தைக்கு ஏத்த மாதிரி போட்டுடுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். இட் இஸ் வெரி சிம்பிள். எனக்கு தெரியல, இங்க ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அகர்மக தாத்துனாம் கர்த்தரி இக்த பிரத்யே நியமாக. கர்த்தரிக்தனை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. கர்த்திருபதம் பிரதமா விபக்தியாம் பவதி, கர்மபதம் ந பவதி. அப்புறம் இக்த பிரத்ய ரூபம் கர்த்திருபதசிய லிங்கம் வச்சனம் ச ஆசிரியத்தி. இந்த இக்த பிரத்யம் கர்த்திருபதத்தை ஆசிரியம் பண்ணிட்டு இருக்கோம். இதே டிஃபரன்ஸ் பாருங்க. பாவே இக்த பிரத்யம்னா கர்த்திருபதம் திருத்தியா விபக்தியாம் பவதி, கர்மபதம் ந பவதி. இக்த பிரத்ய ரூபம் நித்தியம் ஏகவச்சனாந்தம் நபும்சகம் ச பவதி. இது நீங்க அங்க இருந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க முன்னாடி ஒரு கர்மணி இக்த பாவே இக்தவை ஒரு தரம் எடுத்து படிச்சுட்டு ரூல்ஸ படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நீங்க வாங்கோ. பிகாஸ் இக்த பிரத்யமே உங்களுக்கு மறந்து போயிருக்குமோன்னு எனக்கு சொல்றது. சோ இதுலயும் எக்ஸசைஸ் எல்லாம் மேடம் பாவயுக்தன் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் படிச்ச மாதிரியே ஞாபகம் இல்ல மேடம். நீ வந்து இல்ல அந்த இக்த பிரத்யம் ஸ்லைடு இருந்தா அதுல எடுத்து பாருங்க. கடைசியில பின்னாடி இருக்கு, பின்னாடி பாவே இக்தான்னு போட்டிருக்கேன் அகர்மக தாத்துக்கு. தட் இஸ் கர்மபதம் இல்லைன்னா என்ன ரூல். அதாவது இக்த பிரத்யம் இஸ் டிபெண்டன்ட் ஆன், அதாவது பாசிவ் இக்த பிரத்யத்துல வந்து நம்ம இக்த பிரத்ய ரூபம் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கர்மபதம்னு சொல்லியிருப்பேன். கர்மபதத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து வித்யாலயா கதஹா, பாடசாலா கதா, மந்திரம் கதம் அப்படின்னு கர்மபதத்தை பார்த்து போடுவோம். கர்மபதம் இல்லைன்னா என்ன பண்றது? கர்மபதம் இல்லைன்னா என்ன பண்ணு வேல்கிறதுக்கு தான் பாவே இக்தா. அதை எடுத்து நீங்க ஒரு தரம் பாருங்கோ. பார்த்தாதான் இது வந்து புரியும் ஆக்சுவலி. சோ இது புரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த லெசனை புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி எல்லாரும் எப்படி டீச் பண்ணான்னு எனக்கு தெரியல மித்த குரூப்ல எல்லாம். சோ அதனால இங்க ஜனாஹா, ஏன்னா கத்தியர்த்தக தாத்துன்னு சொன்னேன் இல்லையா, கத்தியர்த்தக தாத்துக்கு இக்த பிரத்யம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இங்க ஜனாஹா கிரகம் கதாஹா அப்படிங்கிற ரூபம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 2ல சாரி ஒரு நிமிஷம் எங்க போச்சு. இங்க இருக்கு. இந்த கத்தியர்த்தக தாத்துனாம் கர்த்தரி இக்த பிரத்யம் போட்டிருக்கேன். இதுல எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னெல்லாம் கத்தியர்த்தக தாத்து நமக்கு தெரியும். கச்சதி, ஆகச்சதி, ஆகச்சதி எல்லாமே அனுசரதி, அனுசரத்தினாலும் ஃபாலோ பண்றது. தரதி டு கிராஸ், அதனால உத்தரத்தினாலும் கிராஸ் பண்றதுன்னு அர்த்தம், பாஸ் பண்றதுன்னு அர்த்தம். அப்புறம் யாத்தினா கச்சத்தின்னு அர்த்தம், விரஜத்தினாலும் கச்சத்தின்னு அர்த்தம். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபியூ தாத்துஸ் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் சும்மா அபியாசம் பண்ற மாதிரி கொடுத்துருக்கு. சோ இதுல வந்து பாருங்க கர்மணி இக்த எப்படி இருக்கு, கர்த்தரி இக்த எப்படி இருக்குன்னு பாருங்க. ராமேண வித்யாலயா கதஹாங்கிறது கர்மணி இக்த பிரத்யம். கர்மணி பிரயோகத்துல இக்த அங்க முன்னாடி படிச்சது. ராமஹா வித்யாலயம் கதஹா, சீதா வனம் கதா, சீதா கதா வனம் கதா எதுவுமே மாறல. இந்த இக்த பிரத்யம் போடும்போது கர்த்திருப்பதத்தை பார்த்துட்டு போடணும். லக்ஷ்மணஹா ராமம் அனுகதஹா,
மித்ராணி கிரீடாங்கணம் யாத்தானி, மித்ராணி யாத்தானி. வானராக சமுத்திரம் தீர்ணாக, சமுத்திரத்தை கடந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமா எனக்கு தெரியல, பட் ஐ வாண்ட் யூ டு கம் ப்ரிப்பேர்ட் வித் யுக்த பிரத்யம் so that you understand. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சாதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க வரும்பொழுது, நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வரும்பொழுது கொஞ்சம் யுக்த பிரத்யத்தை ஒரு தரம் பார்த்துட்டு வாங்குவோம். அதுல டவுட் இருந்தா கேளுங்கோ, அது ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டு தென் வில் கோ டு கர்த்தரி யுக்த பிரத்யம். ஸோ ஐ வைண்ட் அப் த கிளாஸ் ஹியர். அண்ட் மண்டே அன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டிங்.